அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் முன்னேற்றத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் நபி மொழியை நாம் மனனம் செய்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே 32வது நபிமொழி என்னவென்றால், قال رسول الله صلى الله عليه وسلم الغيبة أشد من الزنا. 4 வார்த்தை தான் 3 தடவையிலே சொல்லி முடித்து விட முடியும். قال رسول الله صلى الله عليه وسلم, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் கீபத்து, புறம் பேசுதல் என்பது, அஷத்து, மிக கொடியது, மினஸ் ஜினா, மின் என்பது ஒரு வார்த்தை, ஜினா என்பது ஒரு வார்த்தை, சேர்த்து பிடித்து விடுங்கள், மினஸ் ஜினா, தகாத உறவை விட புறம் பேசுதல் என்பது மிக கொடியது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சேர்ந்து அறிவிப்பு செய்கிறார்கள். 2 பேரும் அறிவிப்பு செய்கிறார்கள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ண வேண்டியது. அல் கீபத்து அஷத்து மின ஸினா என்பது அந்த ஹதீஸின் தொடரிலே சில செய்திகள் வருகிறது. அப்ப காலு யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, வ கைஃப அல் கீபத்து அஷத்து மின ஸினா, புறம் பேசுதல் என்பது தகாத உறவை விட எப்படி கொடியதாக இருக்க முடியும் என்பதாக கேட்டார்கள். ஏன்னா ஜினா என்பது கொடியது என்பது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இதை விட புறம் பேசுதல் என்பது கொடியதாக கூறுகிற நேரத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்கிறார், அது எப்படி மிக கொடியதாக இருக்க முடியும் என்பதாக. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், இன்ன ரஜுல யஸ்னி ஃபயதூபுல்லாஹு அலைஹி, ஒரு அடியான் தகாத உறவு கொண்டான், பிறகு அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தான், அல்லாஹ்வுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஆனா வஇன்ன சாஹிபல் கீபா லா யக்ஃபிரு லஹு ஹத்தா யக்ஃபிருஹா லஹு சாஹிபு, அதே நேரத்திலே ஒருவன் இன்னொருவனை பற்றி புறம் பேசியிருந்தால் அதை சார்ந்தவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ்வை மன்னிப்பது இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் இன்னொரு ஹதீஸ்ல இப்படியே வருகிறது. இந்த ஹதீஸை விடுங்க, இன்னொரு ஹதீஸ் இப்படி வருது. சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல் கீபத்து அஷத்து மின ஸினா, அல் கீபத்து அஷத்து இன்தல்லாஹி அஸ்ஸ வஜல் மின ஸினா வ ஷுர்பில் ஹம்ர், புறம் பேசுவது என்பது அல்லாஹ்விடத்திலே தகாத உறவை விட மது அருந்துவதை விட கொடியது என்பதாக பெருமானார் சொன்னார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் அவர்களுக்கு பதிலேயே சொல்லிவிட்டார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்ன ஸினா லஇன்ன ஸினா வ ஷுர்புல் ஹம்ரி தம்புர் ஃபீமா பைனக வ பைனல்லாஹி அஸ்ஸ வஜல், தகாத உறவும் மது அருந்துவதும் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே இருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஃபைதா துபத்த மின்ஹு தாபல்லாஹு அலைக, ஒரு தவறை செய்தவன் அவன் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி கேட்டால், அவன் தகாத உறவு கொண்டிருந்தாலோ அல்லது மது அருந்தி இருந்தாலோ அவன் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற நேரத்தில் தௌபா செய்கிற நேரத்திலே அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான். அந்த ஒருவனை பற்றி நீ புறம் பேசியிருந்தால் அதை சார்ந்தவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அதை மன்னிப்பது இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இங்கே நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொல்ல, கடமைகள் என்பது 2 வகையாக இருக்கிறது. ஹுக்கூக்குல்லாஹ் ஒன்று, ஹுக்கூக்குல் இபாத். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது இருக்கிறது. மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது, அதிலே அவன் குறை செய்திருந்தால், இந்த குறையை செய்திருந்தாலும் அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிற நேரத்திலே அல்லாஹ் அதை மன்னித்து விடுகிறான். என்று சொன்னால் அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே உள்ளது. உதாரணமா ஒருவன் என்ன செய்தான், காஃபிராக இருந்தான், ஈமானை ஏற்றுக்கொண்டான், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தான், மன்னிக்கின்றான். எந்த பாவத்தை செய்தாலும் அவன் மது அருந்தி இருந்தாலும் சரி, தகாத உறவாக இருந்தாலும் சரி, ஒருவன் என்ன செய்கின்றான், என்ன பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவம் அல்லாஹ் தடுத்ததாக இருந்தால், அந்த பாவம் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியிலே இருந்தால் அவன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிற நேரத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான்.
ஆனால் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒருவன் மாறு செய்திருந்தால் பாதிக்கப்பட்ட அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை. அதிலே ஒன்றுதான் அடுத்தவனை பற்றிய புறம் பேசுதல் என்பது. புறம் பேசுதல் என்பது அடுத்தவனுடைய மனிதன் சம்பந்தப்பட்டது. பிற மனிதன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதைத்தான் பெருமானார் இங்கே கூறுகிறார்கள். சரி, புறம் பேசுதல் என்றால் என்ன? ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொன்னாங்க, அத்ததரூன மல் கீபா, புறம் பேசுதல் என்றால் என்னவென்று தெரியுமா என்பதாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. காலு அல்லாஹ் ரசூலுஹு அலம். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரமே அதை அறிந்தவர்கள் என்பதாக. அப்ப பெருமானார் சொன்னாங்க, ذிக்ருக அஹாக்க பிமா யக்ரஹு, உன் சகோதரனிடத்தில் இருக்கின்ற அவன் வெறுக்கின்ற விஷயத்தை, அவன் விரும்பாத விஷயத்தை நீ பேசுவதாகும் என்பதாக பெருமானார் சொன்னான். அவன் இல்லாத நேரத்திலே அவனிடத்தில் இருக்கின்ற குறைகளை நீ பேசுவது என்பதாக சஹாபாக்கள் பெருமானாருக்கு சொன்னான். அப்ப கீழே கேட்கப்பட்டது, அப்பர் ஆயித்த இன்கான அகீமாக்கூல், அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் கூறுகின்ற குறை அவரிடத்தில் இருந்தாலுமா என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் சொன்னாங்க, இன்கான ஃபீஹிமா தகூலு ஃபக்கதிபு தபத்துஹு, நீ கூறுகின்ற குறை அவரிடத்தில் இருக்குமானால் நீ புறம் பேசி விட்டாய். இல்லம் யகுன் ஃபீஹி ஃபக்கதபஹத்தஹு, நீ கூறுகின்ற குறைவிடத்தில் இல்லாவிட்டால் நீ அவன் மீது பழி சுமத்தி விட்டாய் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அப்ப என்ன குறை புறம் பேசுதல் என்றால் என்ன அப்படின்னா, சுருக்கமா சொல்ல போனா ஒரு இடத்துல இருக்கின்ற குறையை அவர் இல்லாத நேரத்திலே பிறரிடத்திலே பேசுவது என்பதுதான் புறம் பேசுவதாக இருக்கிறது. ஒருவேளை இடத்திலே அதை இல்லவே இல்லை, நாமே ஒரு கற்பனை செய்து கொண்டு நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அது அவர் மீது பழி சுமத்தி விட்டோம் என்பதைத்தான் பெருமானார் கேட்கிறார்கள். சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அடுத்தவனை பற்றி குறை பேசுறது என்பது சகஜமாக்கி போனது. ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா யதார்த்தமா வந்து என்ன செய்யுது, மூன்றாவது நபர்களை பற்றி குறை பேசுவது என்பது சகஜமாகி போனது. ஆனா இதை விட்டு நம்மை முடிந்த வரைக்கும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லா சபையிலுமே இருக்கின்றது. அது அறிஞர்கள் சபையாக இருந்தாலும் சரி, பெரியவருடைய சபையாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரை பத்தி ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்கன்னா மூணாவது ஆளை பேசுவது ஒரு அதாவது 3 பேர் பேசுகிற நேரத்தில் ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னு கேட்டா அடுத்த தலைப்பு அவரை பற்றி தான் இருக்கும். பொதுவாகவே பிற மக்களை பற்றி குறை பேசுவதை விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு செய்தி எழுதுகிறார்கள். சரி, அப்படிதான் அடுத்தவரை பற்றி புறம் பேசினார். இந்த ஹதீஸ்ல பெருமானார் கூறுகிறார்கள், இப்படி மது அருந்துவதை விட தகாத உரை விட கூடிய என்பதாக. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, அந்த மனிதனுக்கு வந்துட்டு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கொடுக்கின்ற தண்டனை என்னவென்று சொன்னால், பெருமானார் சொல்றாங்க, அந்த மனிதன் அவன் வீட்டிலேயே இருந்தாலும் கூட அல்லாஹ் அவனை இழிவுபடுத்துவான் பெருமானார் கூறுகிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அடுத்தவங்களை பத்தி எந்த அளவுக்கு நாம் குறை பேசுகின்றோமோ நம்மை இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா செய்கின்றான். நமக்கு வாழ்க்கையிலே குறைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் நம்ம இழிவுபடுத்துவதாக பெருமானார் சொன்னார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லாம் ஏற்படுத்திவிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு குறை பேசிக்கிட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. குறை பேசுகிற நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில என்ன ஏற்படும், ஒரு குறை ஏற்பட்டு எல்லாருக்கும் மத்தியிலே பகிரங்கமாக ஆக்கப்பட்டு அவரை பற்றி எல்லோரும் பேசக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகின்றார். அப்படி ஏற்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இது அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கொடுக்கிற ஒரு தண்டனை. இரண்டாவது தண்டனை என்னவென்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கடினமாக ஆக்கி விடுவார். நம்ம இபாதத் செய்யறோம் அப்படின்னா அந்த இபாதத்து நமக்கு கடினமாக ஆகிவிடும். எப்படி, பெருமானாருடைய காலத்தில் சொன்னாங்க, 2 பெண்மணிகள் வந்து என்ன செய்யறாங்க, நோன்பு வைத்திருந்தார்கள். நோன்பு வச்சிருக்கவங்க வந்து ரொம்ப முடியாம ஆயிடுவாங்க. பெருமானாருக்கு வந்து சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதரே 2 பெண்மணிகள் நோன்பு வைத்திருந்தாங்க, ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க, உடல்நலம் குன்றி போனார்கள், ரொம்ப வந்து என்ன மூத்தார நிலைமைக்கு போயிட்டாங்க என்பதாக பெருமானார் சொன்னாங்க, 2 பேரை அழைத்துக் கொண்டுவார்கள் என்பதாக. திடீர்னு ரொம்ப முடியாம போயிட்டாங்க, 2 பேரை அழைத்துக் கொண்டுவார்கள், அழைத்து கொண்டு வரப்பட்டது. இப்ப பெருமானார் சொன்னாங்க, இந்த 2 பேர்த்தையும் 2 பாத்திரத்தை கொடுங்க என்பதாக. 2 பாத்திரம் கொடுக்கப்பட்டது. வாந்தி எடுங்கள் வாங்க சொன்னாங்க. வாந்தி எடுத்தாங்க. பாத்தீங்கன்னா என்ன செய்யுது, ரத்தங்களோடு வந்து சதை கட்டி வந்து விழுகின்றது, ரத்தங்களோடு இறைச்சி துண்டு வந்து விழுகின்றது. அப்போ அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நாங்கள் ஏற்ற இரவு நாங்கள் சகர் செய்கிற நேரத்திலே நாங்கள் வந்து இதை நாங்கள் கறி உணவு சாப்பிடவில்லை என்பதாக.
பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அடுத்தவரை பற்றி புறம் பேசிய காரணத்தினால் உங்களுக்கு என்ன செய்யறது, இந்த நோன்பு கடினமாக ஆகிவிட்டது. அதே நேரத்தில் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், உன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்டதற்கு சமம் இல்லவா பெருமானார் சொன்னாங்க. அதைத்தான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே 49வது சூரத்து ஹுஜராத்துடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வார், வலா யக்தபாலுக்கும் பாலா, நீங்கள் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? உடைய சகோதரனுடைய கறியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? நீங்கள் வெறுப்பீர்கள் தானே? அது போன்று அதை அடுத்தவருடைய பற்றி பேசுவதை நீங்கள் என்ன செய்யுங்கள், வெறுத்துக் கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளும் சொல்லுவாங்க. என்ன செஞ்சாங்க பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் இந்த அடுத்தவரை பற்றி பேசிய காரணத்தினால் அதில் நீங்க உண்ணாத உணவு வந்து விடுகின்றது, அது உங்களுடைய சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிட்டதற்கு சமம். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த இபாதத் செய்வது சிரமமாகி போறது என்பதற்காக பெருமானார் விளக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க, 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்தவனை இப்படி நாம் எப்போது குறை பேசுகின்றோமோ நாம் என்ன செய்கின்றோம், நாம் செய்யக்கூடிய வணக்கங்களில் ஆர்வங்கள் இருக்காது, வணக்கங்கள் நமக்கு சுமையாக போன்று வாழ்கிறார். இது 2வது செய்தி. மறுமையினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னவென்று சொன்னால், மறுமையிலே நம்முடைய நன்மைகள் என்ன செய்ய அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த உலகத்தில் நம்ம எந்த அளவுக்கு நாம் அடுத்தவனை பற்றி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் நன்மைகளை நம்முடைய இழந்து கொண்டு இருக்கின்றோம். ஹதீஸ்ல கூட உங்களுக்கு சொல்ல இல்லையா, உலக சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏழைன்னா யார் என்பார். சஹாபாக்கள் சொன்னாங்க, தீனார் வலா திர்ஹம், வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் இல்லாதவன் ஏழை என்பா. பெருமானார் சொல்றாங்க, அவர் ஏழை அல்ல. ஏழை என்று சொன்னால் உகது மலை ஏழவோடு நன்மையோடு வருவான். நீண்ட ஹதீஸ் சொல்லியிருக்கேன், உகது மலை ஏழவு நன்மையோட வருவான். அல்லாஹ் சொல்லுவான், இவரால பாதிக்கப்பட்டவ யாராவது வந்திருந்தா அதை பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக. ஒவ்வொரு அடியாரும் பாதிக்கப்பட்ட அடியார் வந்து செய்வாங்க, தன்னுடைய தன்னால் எப்படி பாதிக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க. அதிலே ஒருவன் வந்து சொல்லுவார், யா அல்லாஹ், என்னை பற்றி இவன் குறை பேசிக் கொண்டே இருந்தான், நான் இல்லாத நேரத்தில் என்னை பத்தி எப்ப பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியா என்ன செய்யுது, அவனுடைய நன்மை எடுத்து அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான். ஒருவேளை இடத்திலே நன்மை இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்டுடைய பாவத்தை எடுத்து அல்லாஹ் தஆலாவுக்கு கொடுத்து விடுவாங்க. பெருமானார் சொன்னாங்க, இது மறுமையுடைய பாதிப்பு. மறுமையுடைய பாதிப்பு 1வது பாதிப்பு. மறுமையுடைய பாதிப்புல 2வது பாதிப்பு என்னவென்று சொன்னால், அனஸ் இப்னு மாலிக் அவங்க அறிவிக்கிறாங்க, பெருமானார் சொன்னாங்க, லம்மா உரிஜபி மரத்து கோமில் லஹும் அத்ஃபார் மின் உஹாசின் யஹ்முஸூன வுஜூஹும் வ சுதூருஹும். சொன்னாங்க, மறுமை நாளையில், அதாவது நான் மேராஜிலே பயணம் சென்றிருந்த நேரத்திலே பல கூட்டத்தை பெருமானார் பார்த்தாங்க. அதுல ஒரு கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, செம்பினால் ஆன நகங்களை கொண்டு தன்னுடைய முகங்களையும், சுதூர்னா நெஞ்சுகளை என்ன செய்தார்கள், வறண்டி கொண்டிருந்தார்கள். இப்படி செஞ்சாங்க, போட்டு செய்றாங்க, வறன்றாங்க. அப்ப நான் ஜிப்ரீல் இடத்துல கேட்டேன், மன்ஹாவுலாயா ஜிப்ரீல், இவர்கள் யார் என்பதாக பெருமானார் கேட்கும் போது ஜிப்ரீல் சொன்னாங்க, ஹாவுலா இல்லதீனி ஆக்குல் லுஹூமன் நாஸி யகவுன ஃபீ ஆராதிஹிம். இவர்கள் யார் என்று சொன்னால், உலகத்திலே மனித மாமிசத்தை உண்டவர்கள். அப்படின்னா என்னவென்று சொன்னால், அடுத்தவருடைய பற்றி குறை பேசி அடுத்தவருடைய மானத்தை வாங்கியவர் என்பதாக பெருமானாருக்கு சொல்லப்பட்டதாக என்ன செய்யறாங்க, பெருமானார் கூறுகிறார்கள். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உலகத்துல பொதுவாகவே ஒரு என்ன செய்யணும், அடுத்தவனை பற்றி குறை பேசுவதை விட்டு நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது உண்டு. சரிங்க, குறை பேசலாமா? பொதுவான விஷயம் பேசக்கூடாது. ஆனால் எப்போது பேசலாம் என்று சொன்னால், ஒருவரிடத்தில் இருக்கின்ற குறையை ஒன்று அவரிடத்திலே நாம் தனியாக அவருடைய கண்ணியத்தை மனதிலே வைத்து தனியாக சொல்ல வேண்டும், சொன்னோம். அல்லது 2வதாக எழுதுகின்றார்கள், நம்மால சொல்ல முடியல அப்படின்னா யார் அவருடைய நண்பரிடத்திலே சொல்லி, அவருடைய உறவிடத்திலே சொல்லி அதை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே சொல்லலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நம்மால சொல்ல முடியல, இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, யாரிடத்துல அதாவது அவருக்கு நெருக்கமான இடத்திலே சொல்லி அவரை சீர்திருத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் நோக்கமாக இருக்கிறது தவிர இழிவுபடுத்தும் நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையை சொல்லாமலாக எழுதுகிறார்கள். ஒன்று. அவை 3வதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அவரை பற்றி மற்ற மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அவரை பற்றி குறை சொல்லலாம். உதாரணமா என்ன செஞ்சா அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒருத்தர் காசு வாங்கி ஏமாத்திட்டான். அப்ப நான் சொல்றதப்பா, நான் ஏமாந்துட்டேன், நீ ரொம்ப அவன்கிட்ட கவனமாயிரு, அவன்கிட்ட போன காசு திரும்ப வராது சொல்லலாம். அவன்கிட்ட போன காசு திரும்ப வராது, அதனால என்ன செய்யாத, கொடுக்காத அப்படி செய்யலாம். இது மாதிரி வந்து அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்ற மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்யலாம், எச்சரிக்கை செய்வதற்காக சொல்லாமல் எழுதுகின்றார். அதே நேரத்தில் இந்த அடிப்படையில என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹதீஸ்களை வல்லுநர்கள் வந்து ஹதீஸை தரம் பிரிக்கிற நேரத்தில் செய்வாங்க, சிலரை பற்றி குறை சொல்வார்கள். நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் ஹதீஸ் என்பதாக நினைத்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி
ஹதீஸை அறிவிக்கிற நேரத்துல அறிஞர் பெருமக்கள் சொல்லுவாங்க, இவர் பொய்யர் அல்லது இவர் பலகீனமானவர், இவர் மறதியாளர், இவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் நம்பகத்தன்மை அல்ல என்பதாக சொல்லுவாங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறார்னு சொன்னால், மற்ற மக்கள் அவர் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நம்பிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய அவன் எப்போது நாம் சொல்லலாம் என்று சொன்னால், சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு கேட்டா, ஆக அவரால் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற இடத்துல சொல்லாம என்றார். கடைசியான ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடித்து விடுகிறேன். என்ன சொன்னா, பொதுவா ஹயாத்தா இருக்கக்கூடியவர்களை பற்றியே பேசக்கூடாது என்று சொன்னால், மௌத்தானவர்களை பற்றி அறவே பேசக்கூடாது. இன்னைக்கு மௌத்தானவர்களை பற்றி குறை பேசுவது சகஜமாகி போனது. மௌத்தாகி போயிட்டா அவரை பற்றி குறை பேசுவது, ஜனாசா எடுத்துட்டு போறாங்க, அல்லது கபரஸ்தான் நிற்கிறாங்க, அல்லது இந்த பக்கம் தனியா வந்து நிற்கிறாங்க, பாத்தீங்கன்னா அவரை பற்றி குறை பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். தேவையே இல்லை. பெருமான சொல்லுவாங்க, கூணு மகாசிர மௌத்தாக்கும், உங்களுடைய மௌத்தானவர்களை பற்றி நல்லாவே பேசுங்கள், அவர் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்பட்டதா பெருமானா சொல்லுவாங்க. அதனால ஒருத்தர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு கேட்டா அவரை பற்றி நல்ல விஷயங்கள் தான் சொல்லணும். இதெல்லாம் வாயை பிடிக்கிறது நல்லது. அவர் இதனாலதான் மௌத்தாயிட்டாரு அல்லது வாழ்க்குமதி எப்படிப்பட்டவர் தெரியுமா, இதையெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நிலைப்படுத்துகிறேன். இதை கேட்டவரை கடைபிடிக்கலாம்.